வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு அமைதி ஏற்பட வேண்டும். ஆனால் அந்த அமைதிக்காக தேசத்தின் கௌரவத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தோ திபெத் எல்லையோர காவற்படையின் 53வது எழுச்சி தினத்தையொட்டி வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இந்திய ராணுவ நிலைகள் மீது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் வியாழன் இரவு மீண்டும் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானுக்கு பதிலடியாக இந்திய ராணுவ வீரர்கள் கடும் தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலில் நமது தரப்பில் பொருள் மற்றும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று இந்திய ராணுவ அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். பழம்பெரும் நடிகர் எஸ் ராஜேந்திரன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 86. அவர் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா, தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் எங்கும் பரவலாக மழை நீடித்து வருவதால் வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் வைகை கரையோர பகுதியில் வாழும் மக்கள் வெளியேறும்படி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ள நீர் வடிவதற்கு அனைத்து அடைப்புகளையும் சரி செய்ய மதுரை மேயர் வி ராஜன் செல்லப்பா ஆணையிட்டுள்ளார். மரண தண்டனையையும் வாழ்நாள் சிறை தண்டனையையும் முற்றிலுமாக ஒழிக்க உலக நாடுகளுக்கு போப் ஆண்டவர் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இது போன்ற கொடிய தண்டனைகளை இன்னும் உலக நாடுகள் ஒழிக்க முடியாமல் இருப்பது கவலை அளிக்கிறது. இதனை எதிர்த்து உலக நாடுகள் போராட வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் மர்ம நபர் ஒருவர் நடத்திய திடீர் துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானின் நங்கஹர் மாகாணத்தில் சாலையோரம் சென்ற காரை நோக்கி மர்ம நபர் ஒருவர் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 2 காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.